மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம். 4 முனை போட்டி, களத்தில் முந்துவது யார் அப்படிங்கிற தலைப்புல நியூஸ் கிளிட்ஸ் அவங்க ஒரு விவாத நிகழ்ச்சியை நடத்துறாங்க. சென்னை ஆழ்வார்பேட்டையில 17ஆம் தேதி நடந்த இந்த விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சி சார்பா ஸ்ரீதர் பங்கு பெறாரு. மேலும் பிற கட்சிகள் சார்பாகவும் வன்னியரசு, அப்புறம் செந்தில்வேலு, அப்புறம் விஜயதரணி, நாஞ்சில் சம்பத்னு எல்லாருமே பங்கு பெறாங்க. இந்த நிகழ்ச்சியில, இந்த விவாத நிகழ்ச்சியில திமுக சொம்புகள் பெரியாரோட புகழ் பாட ஆரம்பிச்சோடனே நாம் தமிழர் கட்சி சார்பா பேச வந்த ஸ்ரீதர், உங்க ஈவேரா ஈர வெங்காயத்தோட லட்சணம் தெரியுமான்னு எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கொதித்து எழுந்து கதறி துடிச்சிருக்காங்க. அடுத்து 2 பேர் பேசுவாங்கல்ல, பதில் சொல்லுவாங்கல்ல. இங்க என்ன நாம பேசுறது எப்படிங்க ஐயா சரியா இருக்கும்? உங்க சார்புல பேசுறதுக்கு இங்க மேடையில தோழர்கள் இருக்காங்க. அங்க நீங்க பேசிட்டு இருக்கிறது எதற்காவது பிரயோஜனப்படுமா? மேடையில இருக்காங்கல்ல. திராவிடர் கழகத்தினர் பெரியாரு தமிழ் மொழியை அவமதிச்சு பேசியிருக்கிறாரு. தமிழர்களை வேசி மகன் சொல்லியிருக்கான். அந்த வேசி மகன் தமிழர்கள் போற்றி புகழக்கூடிய கடவுளர்களா இருக்கக்கூடிய பிள்ளையாரு, முருகன்னு தமிழ் கடவுளர்களை, புனித கடவுளர்களை அவமதிச்சு பேசியிருக்கிறாரு. இப்படி ஒட்டுமொத்த தமிழ் இன கூட்டத்தோட மனசையே சங்கடப்படுத்துற மாதிரி, கஷ்டப்படுத்துற மாதிரி பேசி வச்சிருக்கான், எழுதி வச்சிருக்கான். அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாதுங்கிற அந்த அரங்கத்தில் இருக்கிறவன். அமைதியா இருங்க ஐயா. அவங்க மேல உங்களுக்கு மரியாதை இருக்குல்ல, அவங்க பதில் சொல்லுவாங்க. கடவுளை விமர்சிக்க ஐயா ஈவேராவுக்கு உரிமை உண்டு என்றால் ஈவேராவை விமர்சிக்க எங்களுக்கு உரிமை. இது ஜனநாயக நாடு, என்னுடைய பேச்சுரிமை. நான் யாரை பத்தினாலும் பேசுவேன், எதை பத்தினாலும் பேசுவேன். உனக்கு திராணி இருந்தா, தெம்பு இருந்தா நீ எதிர்கருத்தை நீ வைக்கலாம். அதை விட்டுட்டு நீ அடிக்க பாயிறதும், செருப்பு தூக்கி வீசுறதும் என்ன மாதிரியான கோலத்தனம்? இனி ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சிக்காரனும் நீ பார்த்துக்கிட்டே இரு. தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு, பிரச்சார மேடையில் பெரியாரை போட்டு பொழப்பான். பெரியாருங்கிற பிம்பத்தை அடித்து உடச்சி இந்த திராவிட மாயையிலிருந்து இந்த தமிழர்களை காக்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம். அவ்வளோ உனக்கு வெக்கமாக இருக்குது. பெரியாரை நாங்கள் பேசுறது உன்னால் கேட்க முடியல, சகிக்க முடியல, தாங்க முடியலன்னா தூக்கு போட்டு சாகுங்கடா திக காரங்களாம். இந்த ஈவேரா ஈர வெங்காயத்தை பற்றி பேசினா முட்டு கொடுக்கறதுக்கு திமுக காரன் வரதை விட இந்த வன்னியரசு குறுக்க விடுறாரு. ஈவேராவை பற்றி பேசுறதுங்கிறது தனி மனித தாக்குதலாம். தந்தை பெரியார் குறித்து பேசுறது தனி மனித தாக்குதல். உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? நான் பேசுறேன். அது எப்படி தனி மனித தாக்குதலாகும்? ஈவேராவை எப்படி நம்ம தனி மனிதன்னு சொல்ல முடியும்? அப்ப தனி மனிதனா இருந்தா அவனுக்கு எதுக்கு ஊரு ஃபுல்லா செலவு வச்சிருக்க நீ? ஆனா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இவங்களோட வீக் பாயிண்ட் எதுன்னு புரிஞ்சு போச்சு. எங்க தொட்டா இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க, எங்க தொட்டா கதறி துடிப்பாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்காகவே எல்லா மேடையிலையும் பெரியார பொலன்னு பொழக்கணும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க. தமிழை பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்ன மொழி கேட்டுக்கிட்டு நீங்க சொன்ன கேட்டு இருப்பீங்கன்னா நீங்க இருங்க, நாங்க கேட்போங்க. சொன்ன தம்பி தவறு, நீங்க பண்றது ரொம்ப தப்பு தம்பி. நீங்க யாரு தம்பி? ஒரு நிகழ்ச்சியை நல்லபடியா நடத்த முடியுது தம்பிகளா? தயவு செய்து உட்கார, நம்ம பதில் இருக்கு. நாஞ்சில் சம்பத்து சொல்றாரு, செத்துட்டான் பேசாத விட்டுரு, அவன் தான் செத்துட்டான்ல, இனி அவனை பத்தி பேசாதங்கிறாரு. செத்துட்டான்னா அவன் செத்துட்டான், ஆனா அவன் விட்டுட்டு போன இந்த நாடை நாசமாக்குறதுக்காக அவன் விட்டுட்டு போன திராவிட கொள்கை செத்துருச்சா? அந்த திராவிட கொள்கை சாகுற வரைக்கும், அதை அழிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பெரியாரை நாங்க பேசுவோம். பொதுவாகவே காலம் சென்ற தலைவர்களை, கல்லறை குயிலாகி போனவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனா நமக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஒண்ணும் பெரியார் சொல்லாததை சொல்லிடல. பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாருங்க, இதுக்கு என்னங்க நியாயம்? ஒரு இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி, இனத்தின் மொழியை கொச்சப்படுத்துற மாதிரி பேசியிருக்கிறாரே, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எவனுமே பதில் சொல்லல. அது அப்படி நீ இப்படி பேசலாம், அப்படி பேசலாம் அப்படிங்கிறான். பெரியாரை நாங்க பேசல, பெரியார் பேசுனதை தாண்டா நாங்க பேசுறோம் அப்படின்னு அண்ணன் சீமான் பலமுறை சொல்லிட்டார், தம்பிமார்கள் சொல்லிட்டாங்க. பதில் சொல்ல வக்கில்லாதவன் சண்டைக்கு வரான். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக பேச போன அண்ணன் ஸ்ரீதருக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவாத நிகழ்ச்சியில் பேசின அத்தனை பேரும் 90% பேரும் பெரியார் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்த கூட்டமும், ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்க நிறைய பேர் போகலையான்னு தெரியல, ஃபுல்லாக திக காரனும் இந்த விசிக காரனும் உள்ள கூட்டம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் அவன் அடிக்க பாயும் போதும், செருப்பை வீசும் போது கொஞ்சம் கூட அசராம தைரியமா அப்படித்தாண்டா பேசுவேன்னு நின்ன ஸ்ரீதரை நம்ம நிச்சயமா பாராட்டி ஆகணும். உங்க ஒப்புதல் நான் கேட்கலங்க.
தலைவரே, அத பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, அமைதியா இருங்க. பேசுவாங்க. ஒரு மான தமிழனுக்கு இந்த ஈர வெங்காயம் ஈவேரா பேசுனதை கேட்டால் அவன் எழுதுனதெல்லாம் பார்த்தா ரத்தம் கொதிக்கும், அவ்வளோ கோபம் வரும். அப்படி கோபம் வரல அப்படின்னா நீ கொல்ட்டியா இருப்படா. அப்போ நீ வேணா அதை ஏற்றுக்கொள்ளலாம், நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு ஸ்ரீதர் சொல்கிறாரு. இதில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணக்கூடிய நியூஸ் கிளிட்ஸு பேச்சாளர்களுக்கு ஒரு தகுந்த பாதுகாப்பை கொடுத்துருக்கணும். அங்கே இருக்கிறவன் செருப்பை கழட்டி வீசுகிற வரைக்கும், அந்த செருப்பு மேடையில் வந்து விழுற வரைக்கும் அனுமதிக்கப்பட்டது கடுமையான கண்டனத்துக்குரியது. திமுகனாலே அது ரவுடி கட்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மீண்டும் நிரூபணமாயிருக்கு. கேமராவுக்கு முன்னாடியே நீ ஒருத்தனை அடிக்க பாயிர, அவனை செருப்பு கழட்டி அடிக்கிறேன்னா கேமரா இல்லாட்டினா நீ என்னென்ன பண்ணுவ? அதர்மம் மனோஜ் வீசின அந்த செருப்பு யார் மூஞ்சில போய் விழணுமோ சரியாக தான் போய் விழுந்திருக்கு. அவன் வீசின செருப்பு நல்ல வேளை அண்ணன் ஸ்ரீதர் மேலே படாமல் நாஞ்சில் சம்பத் மூஞ்சிலே போய் விழுந்தது. வைக்கக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து இல்லை, விமர்சனத்துக்கு பதில். அது சொல்லாமல் சீமான் வந்து அந்த பொண்ணு கூட, அப்புறம் இவர் வந்து இந்த பொண்ணு கூட, ஏன்டா அவங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? ஒரு போலியான பாலியல் குற்றச்சாட்டையே சுற்றி சுற்றி இன்னும் எடுத்து பேசுகிறான். பெண்களை பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கோ நாம் தமிழருக்கோ ஏதாவது தகுதி இருக்கா? நான் கேட்கிறேன். நீங்க பேசும்போது பெண்களோட பாதுகாப்பு பற்றி பேச சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தகுதி இல்லைன்னு வன்னியரசு சொல்கிறார். நான் கேட்குறேன், உனக்கு தகுதி இருக்கா? உன் தலைவனுக்கு தகுதி இருக்கா? திருமாவளவன் கட்சியெலாம் இந்த அரசியலுக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெண்ணுக்கிட்ட சில்மிசம் பண்ண முயற்சி செஞ்சு செருப்படி வாங்கி அவனை ஜட்டியோடு நிற்க வச்சு சுற்றி இருக்கிற மக்கள்லாம் கட்டி போட்டு அடித்த புகைப்பட ஆதாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவிதா அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றி நர் ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டாப்புல. இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து புகார் அளிக்குது, காவல்துறையிட்ட மனு கொடுக்குது. இப்படி பலரோட வாழ்க்கையில் விளையாடி சீரழிச்சவனை தலைவனாக வச்சுக்கிட்டு நீ எல்லாம் பேசலாமா? பொம்பளையை பற்றி திமுக காரை பேசலாமா? ஸ்டாலின் அவர்களுக்கும் பாத்திமா பாபு அவர்களுக்கும் தொடர்புன்னு ஒரு பேச்சு இருக்குது. ஸ்ரீரெட்டிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்புன்னு பேச்சு இருக்குது. பெண்களை கொச்ச கொச்சா விமர்சிக்கக்கூடிய அத்தனை பேச்சாளர்களையும் வச்சிருக்கக்கூடிய கட்சிக்காரன் நீங்கள் பேசலாமாடா? அம்மையார் ஜெயலலிதாவை அவ்வளோ ஆபாசமாக விமர்சித்த கருணாநிதியை தமிழின தலைவர்னு வாய்க்கூசமாக பேசுகிற நீங்கள் பேசலாமா? எப்பப்பெல்லாம் அண்ணன் சீமான் பெரியாரை விமர்சிக்க வராரோ உடனே இந்த பெரியார், இந்த தீக்கா, அந்த திராவிடர் கழகத்தை சேர்ந்தவன் புள்ள அண்ணன் சீமானோட தாயாரை கொச்ச கொச்சையாக பேசுகிறான். சீமானவர்களுடைய மனைவியை அவ்வளோ ஆபாசமாக சித்தரித்து பேசுகிறான். நான் கேட்கறதுக்கு கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அங்க எங்க ஆத்தாவில் இருக்கிறது, என் மனைவி இருக்கிறது, என் பரவுக்கு இதெல்லாம் பேசுனா நீ என்ன பெண்ணியம் போட்டுற? கோவை ராமகிருஷ்ணன் பேசுறான், குருமூர்த்திக்கு பிறந்தவங்கிறான். ஏண்டா நீ யாருக்குடா பிறந்த? நீ யாருக்கு பிறந்த? நீ ராஜாஜிக்கு பிறந்தியாடா? அவ்வளவுதான், ராஜாஜி தானடா உங்க ஈவரா கடைசி வரைக்கும் காலனிக்கு குடிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒரு தனி மனித தாக்குதல் இல்லையா? நீங்கள் தனி மனித தாக்குதலை பற்றி பேசுகிறீங்க. இந்த விவாத நிகழ்ச்சியில் டிவிகே சார்பாக நாஞ்சில் சம்பத் பேச வராரு. அவர் வந்து விஜயை பற்றி பேசும்போது விஜயை எதிர்த்து, விஜயும் அரசியல் களத்தில் நிற்கிறாரு, அவரும் போட்டியில் இருக்கிறாரு. அப்போ மாற்றுன்னு நமக்கு போட்டி ஒருத்தர் நிற்கும் போது அவனை எதிர்த்து ஒரு கருத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஸ்ரீதர் சொல்கிறாரு, விஜய்க்கு வர கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது, சன்னிலியனுக்கும் கூட்டம் வருது, நயன்தாராக்கும் கூட்டம் வருது, அதனால் இது ஓட்டா மாறாதுன்னு சொல்லிட்டா உடனே பாருங்கள் டிவிகேவை மட்டும்தான் அவங்க விமர்சிப்பாங்க, டிவிகேவை மட்டும்தான் அவங்க எதிர்ப்பாங்க அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டு நாம் தமிழருக்கும் டிவிகேவுக்கும் தாங்க போட்டு இந்த தேர்தலில் அப்படின்னு ஒரு ட்ரெண்டு செட் பண்ண பார்க்குறான். நயன்தாரா அவர்கள் வந்து இங்க கடை திறந்தாங்க, 4 லட்சம் பேர் வந்து ஒரே பிரச்சனை. சன்னி லியோன் ஒரு நடிகை இருக்கிறாங்க, ஒரே கூட்டம் வந்து பிரச்சனை. தாவேகா பொறுத்தவரை களத்தில் இல்லை, அது கருத்து கணிப்பில் மட்டும்தான் இருக்கிறது. இந்த தேர்தலில் விஜய் அணிக்கும் நாத்தாக்காவுக்குமான போட்டியை ஒழிய இது தனியா அவங்க பாட்டு தனியா உருண்டுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்ச்சி வலையை பின்னுறான். இந்த வன்னியரசே அதை ஆரம்பிச்சு வைக்கிறான். இதே மாதிரி நேற்று தந்தி டிவியில் அசோகவர்சினி பேட்டி எடுக்கும் போதும் டிவிக்கும் நாம் தமிழருக்கும் போட்டிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னு கேள்வியை சுற்றி சுற்றி அந்த அம்மாவும் எழுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த ஊடகத்துக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படித்தான். விஜயும் சீமானையும் அடிச்சுக்க விட்டுருங்க, அந்த பக்கம் திமுக அதிமுக கூட்டணி அடிச்சுக்கிட்டோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி நடக்குது. அதனால தான் இந்த சூழ்ச்சி வலையை புரிஞ்சுக்கிட்டு அண்ணன் சீமான் விஜயை விமர்சிக்கிறத நிறுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தன்னுடைய தம்பிமார்களுக்கு சொல்லியிருக்கிறாரு.